ஹாய்ங்க. இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா, வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணணும். மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் கருவேப்பிலையும் கூட சேர்த்திக்கணும். அதுக்கப்புறம் துருவி வச்ச தேங்காயும் சேர்த்தி அதையும் 2 நிமிஷம் கிளறி கொடுத்துக்கணும். அது கூட வரமிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள்னு போட்டு எல்லா மசாலாவையும் சேர்த்தி அதையும் சூட்லேயே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஏன்னா சூட்லேயே நல்லா வதங்கும் போது மிளகாத்தூள் கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் அதை சூட்லேயே நல்லா வதக்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுட்டு ஜாருக்கு மாற்றி மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. புளி முக்கியம் இல்லைங்களா புளிக்குழம்புக்கு. அதனால் நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளி எடுத்து ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெண்டைக்காவை எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும் பொடுசாக. அதை வளவளப்பாக இருக்கும். வளவளப்பாக இருக்கிறது எனக்கு பிடிக்காது. அது மாதிரி நிறைய பேர்த்துக்கு வெண்டைக்காய் வளவளப்பாக இருக்கிறது பிடிக்காது இல்லைங்களா. அதனால் வெறும் சட்டியில் போட்டு நல்லா அதை வணக்கினா வளவளப்பு தன்மை எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் ஒரு தட்டில் கொட்டிட்டு அதை ஆற விடணும். ஆற விட்டதுக்கப்புறம் மறுபடியும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கணும். கடுகு பொரிஞ்சதும் பச்சைக்கடலை பருப்பு கொஞ்சம் சேர்த்திக்கணும். பச்சைக்கடலை பருப்பு சேர்த்துனதுக்கப்புறம் வெந்தயமும் கூட போட்டுக்கணும். ஏன்னா வெந்தயம் புளிக்குழம்புக்கு வாசமாக இருக்கும். அதனால் வெந்தயத்தை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் தூக்கி மறுபடியும் போட்டு வதக்கிக்கணும். நல்லா அதை எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும். எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை எடுத்து அதில் ஊற்றிக்கணும். அதை ஊற்றி நல்லா கிளறி கொடுத்துக்கணும். கிளறி கொடுத்ததுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் அந்த புளிக்கரைசல் கொஞ்சம் ஊற்றிக்கணும். புளிக்கரைசல் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம அதை கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணியவே அலசி அதில் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்ப எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த டைமில் நாம் கொத்தமல்லியை போட்டு இறக்கிடணும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.